இப்போ ரீசெண்டாக நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? இந்த பாட்டில் தான் டாய்லெட் சீட்டை விட டர்ட்டியஸ்டான ஒரு விஷயம்னு சொல்றாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், அடிக்கடி கட் இன்ஃபெக்ஷன்ஸ், டயரியா அதெல்லாம் வரதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த மாதிரி பாட்டில் அடிக்கடி நம்ம தண்ணி ரொப்பி தரது தாங்க. ஏன்னா குழந்தைங்க நிறைய அவங்க டர்ட்டி ஹேண்ட்ஸ்னால இந்த பாட்டிலோட நாஸ்ட்ரல்ஸை தொடுவாங்க. இந்த மாதிரி உள்ள அந்த நாஸ்ட்ரல்ஸ் கேப்ஸ்ல எல்லாம் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம ப்ராப்பராக வாஷ் பண்ண மாட்டோம். அண்ட் இதில் நிறைய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கும். அது போய் நம்ம குழந்தைங்களோட கட்டை அஃபெக்ட் பண்ணும். அதெல்லாம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருக்கு ரிப்பீட்டட் டயரியா அண்ட் ரிப்பீட்டட் கிரானிக் இல்னஸ்க்கு. இதை எப்படி தடுக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸை ஒரு 2 to 3 monthsல மாத்திடுங்க. அப்படி இல்லைன்னா ப்ராப்பரான நல்ல ஹாட் வாட்டர்ல சோப் எல்லாம் போட்டு இந்த கேப்ஸை உள்ள எல்லாமே ப்ராப்பரா கிளீன் பண்ணுங்க. அப்படியும் இல்லைன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ஸ்டீம் ஸ்டெரிலைசர்ஸ் விற்குது. நம்ம கடையில எல்லாம் பார்த்துருப்போம், அந்த ஸ்வீட் கார்னா போட்டு வைப்பாங்க. அதுதான் அது. அதுல நம்ம பாட்டிலை ஸ்டெரிலைஸ் பண்ணுங்க. நான் இந்த பாட்டிலே வேணான்றேன். ஒரு சிலர் இந்த பாட்டில் கூட தண்ணி ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ளீஸ், நம்ம குழந்தையோட லைஃப் விளையாட்டு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. Be aware. Take care.